தென்றலே மெல்ல பேசு சீரியலோட அப்கமிங் ப்ரொமோஷன். இந்த ப்ரொமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலமதி மட்டும் வீட்ல தனியா இருக்காங்களாட்டுக்கு. கூட யாருமே இல்ல. அந்த நேரம் பார்த்து இளமதிக்கு ஜுரம் அடிக்குது. மாத்திரை மட்டும் வாங்கி குடுத்துட்டு போயிருக்காங்களாட்டுக்கு. அவங்க அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. இப்ப நம்ம பரமன் தான் இளமதிக்கு சாப்பாடுலாம் ஆக்கி குடுக்குறாப்ல. ஆக்கி குடுத்ததுக்கப்புறம் மாத்திரைய குடுத்து படுக்க வைக்கிறாப்ல. அதே நேரத்தில இளமதியோட அம்மா எங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷியோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்களாட்டுக்கு. ரிஷியோட அப்பாவும், அம்மாவும் இளமதியோட அம்மாவ வர வச்சு, "எங்க பையனுக்கு உங்க பொண்ண தான் ரொம்ப புடிச்சிருக்கு. பாருங்க, எங்க பையன் இளமதிக்காக என்னலாம் பண்ணி வச்சிருக்கான்." அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கிறதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இளமதியோட அம்மாவுக்கு ரிஷிய ரொம்ப புடிச்சு போச்சு. இப்ப அவங்க அப்பா, அம்மாவும் கூப்பிட்டு பேசுறதுனால இளமதியோட அம்மா, எப்படியாச்சும் இளமதிய ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில தான் இதுக்கப்புறம் ஈடுபட போறாங்க. அதே டைம்ல இங்க நம்ம பரமனுக்கும் இளமதி மேல காதல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இளமதி கிட்ட என்னையெல்லாம் யாரு விரும்ப போறா? அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் உன்னைய யாருக்கு தான் பிடிக்காது? கண்டிப்பா உனக்கும் ஒருத்தி பொறந்திருப்பா." அப்படிங்கிற மாதிரி இளமதியும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. பரமனும் இப்ப இளமதிய விரும்ப ஆரம்பிக்க போறாப்ல. எப்படியும் இவங்க 2 பேத்துக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஆனா அதுக்குள்ள எவ்வளோலாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.